எல்லோருக்கும் வணக்கம். நான் அட்வொகேட் செந்தில்குமார், ஈரோட்லேருந்து இந்த பதிவை உங்களுக்காக போடுறேன். எஸ்ஐஆர்னு ஒரு ஃபார்மை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபார்மை அப்டேஷன் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க. ஓட்டர் ஐடிக்கான நீங்கள் இதில் அப்டேஷன் ஆனால் மட்டும்தான் ஓட்டு போட முடியுங்கிறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் என்னவா மதிக்கிறீங்க? இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை ஆதார் கார்டுன்னு சொல்கிறீங்க. ஆதார் கார்டோட எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண சொல்கிறீங்க. பேனை கனெக்ட் பண்ண சொல்கிறீங்க, இபியை கனெக்ட் பண்ண சொல்கிறீங்க, இன் ஃபியூச்சரில் சொத்து வரியை கனெக்ட் பண்ண சொல்கிறீங்க, எல்லாம் பண்ண சொல்கிற போகிறீங்க. இப்போ நீங்கள் சிம்பிளி இப்படி ஒரு எஸ்ஐஆர்னு ஒரு ஃபார்மை கொடுக்கறதுக்கு பதிலாக ஆதார் நம்பரையும் பேன் நம்பரையும் கனெக்ட் பண்ணிவிட்டு சிம்பிளி வேலையை முடிக்கலாமே. எதற்காக இது நீங்கள் என்ன பார்சியாலிட்டி? நீங்கள் ஆதார் கார்டு நீங்கள் யாருக்கெல்லாம் கொடுத்தீங்களோ அவங்களாம் இந்தியன் சிட்டிசன் தானே. அவனுக்கெல்லாம் ஓட்டு போகிறக்கு உரிமை இருக்குல்ல. ஆதார் கார்டில் மைனர் கூட இருக்காங்க. மைனர் விட்டுருங்க. ஆதார் கார்டில் உனக்கு 18 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா உனக்கு உன்னோட எக்ஸிஸ்டிங் ஆதார் கார்டோன்னு என்ன அதில் பேர்லேயோ டேட் ஆஃப் பர்த்லேயோ எப்படி பேன் கார்டை பண்ணும்போது மிஸ் மேட்ச் இருந்துச்சுன்னா எதையா உன்னை கரெக்ஷன் பண்ணி நீ அதை மேட்ச் பண்ணிக்கோ, அதை சரி பண்ணி நீ அப்ரூவல் பண்ணிட்டு கார்டு வாங்கிக்கோன்னு சொல்ல வேண்டியதானே. ஒருவேளை ஆதார் கார்டில் உனக்கு 18 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, உனக்கு ஓட்டர் ஐடி இல்லை அப்படின்னா நியூ ஓட்டர் ஐடி அவனுக்கு இஷ்யூ பண்ணிட வேண்டியதானே. சார் இந்தியாவில் தமிழ்நாட்டில் 6.5 கோடி பேருக்கு வாக்காளர் இருக்காங்க. இவங்களை இணைக்க சொல்லுங்கள். அப்படி ஆதார் கார்டு இல்லாமல் ஓட்டர் ஐடியாவும் வச்சுருக்கானோ அவனை டிஸ்குவாலிஃபை பண்ணுங்கள். அதை விட்டுவிட்டு நீங்கள் நவம்பர் 4 இனிஷியேட் பண்ணிவிட்டு டிசம்பர் 4 நான் ஃபினிஷ் பண்ணுவேன். இவனுக்கு எதுக்கு ஆதாரை கேட்குறீங்க, எதுக்கு பேனை கேட்குறீங்க, அவங்க அப்பாவை கேட்குறீங்க. பேன் கேட்குறதில்ல, நீங்கள் அவங்க அப்பாவோட ஆதாரை கேட்குறீங்க. எங்கே குடிங்க சார்? அட்ரஸ் மிஸ் மேட்சாக இருக்குன்னா அட்ரஸையும் வெரிஃபை பண்ண சொல்லுங்கள். அதை விட்டுட்டு ஏன் சார்? நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆதாரையும் ஓட்டர் ஐடியும் மேட்ச் பண்ணி ஓடிபி வாங்கி பிரச்சனையை முடிக்க வேண்டியது தானே. ஆதார் இருக்குங்களுக்கெல்லாம் ஓட்டர் ஐடியை கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது தானே. அப்படின்னா ஓட்டர் ஐடி ஒருத்தனுக்கு இல்லை, ஆதார் ஒருத்தனுக்கு இருக்குன்னா அவன் இந்தியன் சிட்டிசனா? ஆதாரில் ஒருத்தனுக்கு ஓட்டர் ஐடி இருக்குன்னா அவனை நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? என்ன சொல்ல வரீங்க? ஏன் கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க? ஏன் மக்களை போட்டு ஒரு ட்ரிகர் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். அவனை ஏன் ஒரு அச்சுறுத்தலுக்கு ஏற்படுத்துறீங்க? ஆதாரில் பயோமெட்ரிக்லேருந்து எல்லாமே பண்ணிட்டீங்க. ஆதார் இருக்கவனுக்கு எல்லாருக்கும் 18 வயசுக்கு மேலே இருக்கவனுக்கு எல்லாம் ஓட்டுரிமை கொடுக்கறது உங்களோட இது. அப்படி நீங்கள் அதை பண்ணலைன்னா நீங்கள் ஆதார் இஷ்யூ பண்ணதே தப்பு. கவர்மெண்ட் மேலே தான் தப்பு. அவனுக்கு ஓட்டர் ஐடி கொடுக்கலினா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, மகிழ்ச்சி.